வணக்கம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். குரோதி வருடம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11/2/2025 இன்றைய தேதி. ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கடக சந்திரன், சிம்மம், கன்னில கேது, துலா விருட்சிபம் தனுசு, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இந்த கிரக அடைவில் இன்னைக்கு நாள் நகருது. மேஷ ராசி நேயர்களுக்கு ராசிக்கும் 8 செவ்வாய் 3ல் போய் மறைவிட ஸ்தானம். இடம் கொடுத்த புதனும் ராசிக்கு 11ல் ஆட்சி பெற்ற புதனை கூட சம்மந்தப்பட்டிருக்க 11ஆம் இடம் ஆட்சி. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். கடின உழைப்புக்கு பின் பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். 12ல் உச்ச கிரகம் குடும்பாதிபதி தனக்காரகன் உச்சமாக உட்காந்துருக்க ராகு கூட சம்மந்தம். குறிப்பாக வீடு, சொகுசான கார், 7ஆம் அதிபதி 12 வெளிவட்டாரங்களை போய் சேரணும். நீண்ட தூர பயணம். பொருளாதார கஷ்டங்களே இருக்கும். இன்னைக்கு இந்த சுக்கிரன் 12ல் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால அதுவும் குறிப்பாக சுகக்காரகன், காமக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். ரிஷப ராசி. ராசிக்கு 6க்கும் ராசிக்குடையவர் உச்சம். 8க்கும் 11க்குடையவர் பரிவர்த்தனை யோகம். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு 2 பேரும் ஆனால் ஜென்ம எதிரிகள், குருவும் சுக்கிரனும். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார், வக்கரமாக உட்கார்ந்துருக்கார். வெளிவட்டார உதவி கிடைக்கும். அதே 6ஆம் அதிபதி விரைய செலவு ஏற்படக்கூடிய, அந்த விரைய செலவுனால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இது ரிஷப ராசிகர்களுக்கு. 10ஆம் இடத்தினுடைய சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். பெருசாக ஒன்றும் வருமானத்துக்குரிய செலவுலே விடுவார். ஆனால் விரைய செலவாக தெரியும் இன்னைக்கு இந்த ரிஷப ராசிகாரர்களுக்கு. மிதுன ராசி. ராசியாதிபதிக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதியாருடைய தனக்காரகன் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். 10ல் சுக்கிரன் 5ஆம் அதிபதி. பூர்வீக சொத்துனால அனுகூலம் கிடைக்கும். குறிப்பாக வீடு மாறுற மாதிரி வரும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. கல்விஸ்தானம், கலை, இலக்கியம், கலாச்சாரம், இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட உள்ள மாணவ செல்வங்களே இன்றைக்கி நல்லாயிருக்கும். கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி ராசியாதிபதி சந்திரன் ராசிலேயே இருக்கிறார். மனக்காரகனும் கூட ஒரு குழப்ப நிலையை கொடுப்பார். இன்னும் தெளிவான முடிவு எடுத்துருவீங்க. 7ல் சூரியன். அரசாங்கத்தினுடைய உதவி, அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி உடலில் ஏதாவது சிறு தொந்தரவுகள் விலகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. சிம்மம். ராசியாதிபதி சூரியன் 6ல், 6ஆம் அதிபதி ஆட்சி. 6க்கும் 7க்குடைய சனி ஆட்சி. குறிப்பாக சனியாக இருக்கிறதுனால கடின உழைப்புக்கு ஊதியம் உண்டும். இன்னைக்கு 10ல் குரு உட்காந்துருக்காரு. கடின உழைப்புக்கு பின் ஊதிய உயர்வு கிடைக்கும். 2ல் கேது. மனக்குழப்பங்கள், பொருளாதாரத்தினுடைய தடை இருந்தால் கடைசியாக சேர்ந்த கடின உழைப்புக்கு பின். 12ஆம் ஆட்சி சொகுசு. ஏதாவது வெளிநாடு, வெளியூர், 6 தாண்டி போயிட்டு வருவீங்க இன்னைக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள்.
கன்னி. இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு லக்னத்தில் ராசியில் கேது, 5ல் சூரியன் 12ஆம் அதிபதி. அந்த 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ல் இருக்கும், பொருளாதார இழப்பு தெரியும். அதே சமயத்தில் 7 குரு, 7 சுக்கிரன் ஒரு ஆகும். 7ஆம் இடன்றது வெளிவட்டாரங்கள். ராகு இருக்கும்போது பார்த்து நடந்துக்கணும். வெளிவட்டாரங்களுடைய அதாவது நட்பு, அது மாதிரி இடத்துல நட்புனால தொல்லை இருக்கும். குறிப்பாக பிற்பகுதிக்கு மேலே பார்த்து நடந்துங்க. துளாராசி நேயர்கள், இந்த துளாராசி நேயர்களுக்கு ராசியாதிபதி உச்சம், ராசிக்கும் 8 குடையவர். அதே 6ஆம் அதிபதி 8ல், 6க்கும் 8 குடையவர். பரிவர்த்தனை யோகம், திடீர் வருமானம். ஆர்டிஸ்ட்டை ஊக்குவிக்க வேண்டியதில்லை, இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். வராத கடன் இன்றைக்கி வந்து சேரும் உங்களுக்கு. இல்லை இந்த முடிஞ்சு போச்சு, இது இவன் நமக்கு தரவே மாட்டான் அப்படி நிலைப்பாடில் உள்ள கடன் இன்றைக்கி வந்து சேரும் இந்த துளாராசி நேயர்களுக்கு. விருட்சிக ராசி, ராசியாதிபதியாருடைய 1க்கும் 6 ராசியாதிபதி 8ல் போய் வக்கரமாக உட்கார்ந்துருக்கிறார். 12ஆம் அதிபதி உச்சம் 5ல். வாகனத்தினால அனுகூலம் இருக்கும். வீடு வாடகை வீட்டிலேருந்து போகும்போது இன்றைக்கி புதிய வீடு கட்டுமா, அதுக்கு ஏதாவது 12ஆம் அதிபதியாக அதுக்கு ஏதாவது மூலதனங்கள் நேரடியாகவோ கடனாகவோ அதுக்கு வழிவகையை ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்க அல்லது முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த விருட்சிக ராசிகளுக்கு. தனுசு, ராசியாதிபதி குரு 6ல், 1க்கும் 4 குரு 6ல் உட்காந்துருக்கார். 6க்கும் 11ஆம் அதிபதி 4ல். வாடகை வீடே இருந்தாலும் நல்ல வீட்டில் இன்றைக்கி இடம் மாறுவீங்க. கட்டடக்காரகன் கட்டட ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். குறிப்பாக ராகு கூட எதையும் பூதாகரமாக பண்ணக்கூடிய ராகு வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரனும் ராகும். மகர ராசிக்காரர்களுக்கு, இந்த மகர ராசி ராசியாதிபதி சனி ஆட்சியில் 3க்கும் 12 குரு 5ல். 5ஆம் அதிபதி உச்சம், பரிவர்த்தனை யோகம். 12ஆம் அதிபதியே 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம். இப்படி வச்சுப்போம். 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும் இன்றைக்கி உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. அதில் 4ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்காரு. அம்மா வீட்டு சொத்து, அம்மா வீட்டு உறவுகளால் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மகர ராசினார்களுக்கு. கும்பம், ராசியாதிபதி ஆட்சி கூட 5ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறார். பணவரவு இன்னைக்கு வரும் உங்களுக்கு. 5ல் செவ்வாய், 3ஆம் அதிபதி 5ல். திடீர் யோகம், திடீர் சிந்தனை, திடீர் பணம். அதில் குறிப்பாக 2ல் சுக்கிர ராகு, ராசிக்கு 2ல் சுக்கிர ராகு. 9ஆம் அதிபதி குடும்பத்தில் வரார். அப்பா ஸ்தானத்தில் அப்பாவுடைய அப்பா வீட்டு வர்க்கத்தினால உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலங்கள் வந்து சேரும். மீனராசி, ராசியிலே சுக்கிரன் உச்சமாக உட்காந்து, ராசியாதிபதி குரு தனக்கு 3ல் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறார். அந்த பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய குரு தனக்கு 8ஆம் அதிபதியே வரார். பொருளாதார முடக்கம் ஏற்படும் இன்றைக்கி உங்களுக்கு. பொருளாதார முடக்கம் ஏற்படும்.